வணக்கம் டியர் வியூவர்ஸ். பிரதீப் என்றவருக்கு 2014 ரேகான்றவங்க கூட அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. எப்படி இவங்க லைஃப் போயிட்டுருக்க டைமில் கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு 2024 மே 9 அன்னைக்கு பிரதீப் வீட்டில் காலையில் பார்த்திங்கன்னா ரேகாவோட அலறல் சவுண்டு கேட்குது. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது அந்த கோரமான சம்பவம் அங்கே நடந்துகிட்ருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப்பை யாரோ கழுத்தறுத்து உடம்பு ஃபுல்லாக வெட்டி கை காலை ஃபுல்லாக வெட்டி அவரை ரத்த வெள்ளத்தில் சாவடிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரேகா உட்காந்து அழுதுட்ருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சேர்ந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, பிரதீப் அவங்க அப்பா அருணுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த இடத்துல வந்து அவங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபாரன்சிக் டீம்லாம் வந்து அங்கே இருக்க தடயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்து பிரதீப் அவங்க அப்பா அருண் அந்த இடத்துல வந்து பையனோட பாடியை பார்த்து ஸ்ட்ரைட்டாக ரேகா கிட்ட போய், உன்னால தான் இந்த மாதிரி ஆச்சு, நீ அன்றைக்கி நாங்கள் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தனால தான் இந்த மாதிரி நடந்தது என்ன அவகிட்ட சண்டைக்கு நின்னார். ரேகாவும் எதுவும் தெரியாத மாதிரி இருந்தா. இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்த போலீஸ் அங்கேருந்து அவங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு விசாரணை ரேகா கிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ரேகா கிட்ட கேட்கும்போது, நானும் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம். என்னோடய மாமனார் தான் எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நான் எது பண்ணாலும் பிடிக்காது, எல்லாத்துக்கும் என்னை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவருக்கு என்ன பிடிக்கலன்றதுனால அவர் என் மேலே பழி போடுறது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நம்பாத போலீஸ் திருப்பி போய் பிரதீப் அவங்க அப்பா அருண் கிட்ட போய் அவங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரதீப் அவங்க அப்பா அருண் நடந்த மொத்த விஷயத்தையும் சொன்னார். 2014 ரேகாக்கும் பிரதீப்புக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரதீப் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் சோனுன்ற ஒருத்தன் வாடகைக்கு வந்தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிடையாது, கல்யாணம் ஆகலை, அவன் ஒரு பேச்சுலர். ஆரம்பத்தில் அவங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற சோனு கூட ரேகா கேஷுவலாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த பழக்கம் பார்த்திங்கன்னா நாளடைவில் பார்த்திங்கன்னா இல்லீகல் அஃபேரில் போய் முடிஞ்சது. இப்படியே அவங்களுக்கு இல்லீகல் அஃபேர் போயிட்டுருக்கும்போது சோனுவோட ஃப்ரெண்டு ராஜுன்னு ஒருத்தர் இருந்தான். அவனும் அடிக்கடி சோனுவை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தான். அப்போது ரேகாவோட ராஜுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அவங்க 2 பேரும் பேசி பழக ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க 2 பேருக்குள்ளேயும் அஃபேர் ஆச்சு. இந்த அஃபேர் இவங்க 3 பேருக்குள்ளே இந்த அஃபேர் போயிட்டு இருக்கும்போது ரேகாவுக்கு ஒரு விபரீதமான ஆசை வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் ரேகா சோனு ராஜு 2 பேர் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதாவது தவறாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா. இந்த ஆசையை சோனு ராஜு 2 பேர்கிட்டையும் ஷேர் பண்ணான். ஒரு சோனு ராஜும் அதுக்கு சம்மதிச்சாங்க. இது கரெக்டான நாளுக்காக காத்துட்டு இருந்தாங்க. மே 1 அன்னைக்கு பிரதீப் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருந்தான். அன்னைக்கு ரேகா சோனுக்கும் ராஜுக்கும் கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு வர வச்சு 3 பேரும் தப்பா நடந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம் பிரதீப் ஃபங்க்ஷன்ல இருந்து கிளம்பி பிரதீப் அவங்க அப்பாவை அருணையும் கூப்பிட்டுட்டு, வாங்க நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, வரமாட்டீங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். பிரதீப் வீட்டுக்கு வரும்போது பிரதீப்போட வீடு மெயின் டோர் ஓப்பன்லேயே இருந்தது. தொடர்ந்துருக்குதுன்னு பிரதீப்பும் அருணும் உள்ளே போய் பார்க்கும்போது பெட்ரூம்லேருந்து ஒரு சவுண்ட் வந்தது. பெட்ரூமில் சவுண்ட் வரும்போது உள்ளே போய் பார்க்கும்போது ரேகா சோனு ராஜு 3 பேரும் நிர்வாண நிலையில் 3 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அதை பார்த்து பிரதீப்புக்கு பயங்கரமான கோவம் வந்து சோனு ராஜுவையும் கண்டபடி தாக்க ஆரம்பித்தார். 2 பேரையும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சு சோனு ராஜு கையில் கழிச்சு அவங்களோட துணி எடுத்துட்டு வேகமாக வெளியில் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ரேகா மட்டும் அங்கே தனியாக இருந்தாங்க. அதை பார்த்த பிரதீப்புக்கு பயங்கர கோவம் வந்து ரேகாவை அடிக்க ஆரம்பித்தார். அன்னிலிருந்து பிரதீப் வேலை வெட்டிக்கே போவோமா அவனோட மனைவி ரேகாவை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ண ஆரம்பித்தார். அவள் என்ன பண்ணுறா, யார்கிட்ட ஃபோன் பேசுகிறா, என்ன பண்ணுறா, இந்த அஃபேர் தான் இருக்கா இல்லை இதுக்கு மேலே நிறைய அஃபேர் இருக்கான்றதை அவர் செக் பண்ண ஆரம்பித்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் டெய்லி வேலைக்கு போகாமல் டெய்லி குடிச்சிட்டு வந்து அவங்க மனைவி ரேகாவை அடிக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் சோனுவோட அப்பா அருண் வந்து போலீஸ்கிட்ட சொன்னார். உடனே போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ரேகா கிட்ட போய் அவங்களோட ஸ்டைலில் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் மழுப்பலாக பதில் சொன்ன ரேகா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் ஒத்துக்கினான். உடனே போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ரேகா சோனு ராஜு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரே இடத்துல வச்சு ஆரம்பத்தில் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் 3 பேரும் முன்னுக்கு பிறகு மாற்றி பதில் சொன்னதுனால 3 பேரையும் அவங்க ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க விசாரிக்க ஆரம்பித்த உடனே 3 பேரும் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கினாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி டெய்லி அவர் வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறத ரேகாவால் பொறுத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் ராஜு சோனு இவங்க கூட வந்து அவளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃபோன் பேச முடியலன்ற அவளுக்கு கோவம் வேறு. இதெல்லாம் நினச்சி அவள் என்ன பண்ணான்னா ஒரு கொடூரமான முடிவு எடுத்தா. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேகா வந்து பிரதீப்பை கொலை பண்ணணும் திட்டம் போட்டா. அதுக்கு வந்து உறுதுணையாக ராஜுவையும் பிரதீப்பையும் சேர்த்துக்கணும். ராஜுக்கிட்டையும் பிரதீப்கிட்டையும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் என்னுடைய கணவர் பிரதீப்பை கொலை பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டான். அதுக்கு ராஜுவும் பிரதீப்பும் சம்மதம் சொன்னாங்க. உடனே 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளானை நிறைவேற்றத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா,
முதல்ல ராஜுவும் சோனுவும் தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வந்து பிரதீப் இல்லாத டைம்ல ரேகா கிட்ட கொடுத்தாங்க. மே 8, 2024 நைட்டு 10 மணிக்கு வெளியே போன ராஜு வீட்டுக்கு வந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து திருப்பி அவரோட மனைவி அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவரு இருந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனா ரேகா பிளான் போட்ட மாதிரி முன்னாடியே அவங்க செஞ்சு வச்ச குழம்புல வாங்கிட்டு வந்து தூக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அளவுக்கு அதிகமா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது அவங்க நினைச்ச மாதிரி ராஜு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அவரோட பெட்ரூம்ல போயிட்டு ஃபுல்லா மயக்கத்துல தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரேகா சோனுவுக்கும் ராஜுவுக்கும் கால் பண்ணி வர சொன்னாங்க. அவங்க திட்ட பிரகாரம் நைட்டு 1 மணிக்கு சோனுவும் ராஜுவும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கையில இருந்த கத்தியில பிரதீப்போட கழுத்தை ராஜு அறுக்க ஆரம்பிச்சான். சோனு ஒரு சைடு கை கால் தொட எல்லாத்துலயும் அறுக்க ஆரம்பிச்சான். எப்படியும் பிரதீப் தப்பிச்சிடக்கூடாதுன்னு அவங்க தீர்மானம் பண்ணாங்க. அதாவது 31 இடத்துல வெட்டி ராஜுவை கொலை பண்ணாங்க. கொலை பண்ணிட்டு அவங்க சைலண்டா வெளியே போனாங்க. ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ண மாதிரி ரேகா எதுவும் நடக்காத மாதிரி அவங்க போய் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா 6 மணி போல அவங்க அந்த அலறல் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த அலறல் சத்தம் கேட்டுது. இவங்க எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த கேஸ்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நல்ல குடும்பம், ஒரு அழகான அன்பான குடும்பம், ஒரு பையன் ஒரு பொண்ணு, அப்பாவும் அந்த 2 குழந்தைங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக இருக்கு. அப்பாவோ அம்மாவோ செய்கிற ஒரு தவறான விஷயத்தினால உங்களால் தேவையில்லாம் இந்த காம இச்சையினால பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் கெட்டு போகுது. ரேகா கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.